ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். போன மினி விலாகில் சொல்லியிருந்த சிக்கன் தந்தூரியோட ரெசிபி தான் நான் இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு 350 கிராம் அளவுக்கு சிக்கனை வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சக்தி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு கசூரி மெத்தி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அதுலேயே வந்து ஒரு 1/4 லெமன் அதை மட்டும் புழிஞ்சு விட்டுட்டு கூடவே வந்து இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு அதையும் சேர்த்துட்டு சிக்கனை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து இது ஒரு மணி நேரம் வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 2 க்யூப் அளவுக்கு நான் வந்து இங்கே பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ஆயில் பிடிக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லை நெய்யில் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இங்கே குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால பட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பட்டர் மெல்ட் ஆன பிறகு நம்ம மேரினேட் பண்ணிக்கிற சிக்கன் ஒன்றுனா உள்ளே சேர்த்துட்டு அழகாக ப்ளேஸ் பண்ணி பேனில் வச்சுருங்க. அப்புறமா ஒரு மூடி போட்டு அதை வச்சுருங்க. மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா அழகாக தண்ணி வந்து சிக்கன்லேருந்து விட்டு வந்திருக்கும். ஸோ நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த சிக்கனோட தண்ணியிலே தான் வந்து அது வேக போகுது. ஸோ மூடி ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்தளவுக்கு ட்ரை ஆனது தெரியும். எகெயின் வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா லைட்டாக சாட்டே பண்ணி சிக்கனை வந்து அந்த சைடு வந்து திருப்பி விட்டுடலாம். திருப்பி விடும்போது இன்னுமே வந்து தண்ணி ரொம்ப நல்லா ட்ரையாக போயிடும். ஸோ அப்புறமா என்ன பண்ணுங்க, பேனை வந்து ஒரு ஓரமாக மாற்றி வச்சுக்கோங்க. நான் வந்து இங்கே கடையில் வந்து ஒரு குட்டியாக ஒரு சார்கோல் பீஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னாக்க உடச்சிட்டு நம்ம கேஸ் மேலே வந்து வச்சுட்டு நல்லா அதை ஹீட் பண்ணினதுக்கப்புறமா ஒரு குட்டியாக ஒரு பவுல், அதாவது அந்த நம்ம பேனோட சேர்த்து மூடுற மாதிரி அளவுக்கான ஒரு சின்ன பவுலில் அந்த சார்கோலை வந்து ப்ளேஸ் பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து அந்த ஸ்மோக் வந்து சூப்பராக ஜெனரேட் ஆகிடும். டக்குன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த மற்ற சிக்கனில் எல்லாமே வந்து அழகாக வந்து அந்த ஸ்மோக் போய் இறங்கி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரி சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லாக தந்தூரி சிக்கன் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் அழகாக சுட சுட வந்து வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு சர்வ் பண்ணிங்கன்னா ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இதுக்கு நீங்கள் மேனிஸ் ஒரு கெச்சப் இல்லை வந்து வெறுமனே கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.